நிறைவான தருணங்கள் என்ஏசி ஜுவல்லர்ஸுடன். அப்போ எங்கள் தலைவருக்கு 51 வயசா 52 வயசாங்கிறது மாத கணக்குலையும் நிமிட கணக்குலையும் சொல்ல வேண்டிய இடத்துக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கணும். வேறு என்ன செய்கிறது? எங்கள் தலைவர் வந்து ஒரு புயல் மையம். அந்த மையம் இப்போ பாண்டிச்சேரியில் மையம் கொண்டிருக்குன்னா அது கடலூர் சிதம்பரம் வர அந்த புயல் மையம் கொண்டு அடிக்கும். பிரதமருக்கு இல்லாத எழுச்சி என் தலைவருக்கு இன்றைக்கு பாண்டிச்சேரி பார்க்கிறது என்றால் கிட்டத்தட்ட அங்கே 30 வேட்பாளர்கள். பாண்டிச்சேரியும் நமதே அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீ எத்தனை பிரதமரை கொண்டாந்து இறக்குனாலும் இங்கே வேலை கிடையாது. பாண்டிச்சேரி நிச்சயமாக 30க்கு 30 தட்டி தூக்கிவிடும். அது அவருக்கு கீழே இருக்கிற திமுக காரனே பண்ணிவிட்டு திமுகவே வந்து என் பள்ளி போடுற நிறைய விஷயங்கள் இல்லை. கரூரில் தான் பார்த்தோம்ல, எல்லா விஷயத்துலையும் நாங்கள் அதாவது புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கவயலில் நடைபெற்ற மலந்தண்ணீர் பிரச்சனை. மலத்தை கண்டுபிடித்தவர்களே இன்றைக்கி குற்றவாளியாக இருக்கிறார்கள். மலந்தண்ணியை குடித்தவர்களே குற்றவாளியாக்கி வைத்திருக்கிறார்கள் இந்த திமுக அரசு. திமுக அரசு எல்லா வகையிலும் குற்றவாளிகளை பாதுகாக்கிற அரசாகத்தான் தமிழ்நாடு இருக்கிறதே ஒழிய யாரையும் வந்து குற்றவாளிகளை கைது பண்ணுங்கிற நோக்கம் இல்லை. நாங்கள் தெருக்களில் போய் பேசக்கூடியவர்களை அவமானப்பட்டு விடக்கூடாது. அதில் தலைவர் ரொம்ப கவனமாக இருக்கிறது. நாங்கள் இப்போ சொல்கிறோம், எந்த சட்டமன்ற உறுப்பினரும் சொத்து கணக்கை வந்து ஜெயிச்சோன்னு காட்டுன்னு சொல்ல போகிறார் எங்கள் தலைவர். உங்கள் சத்யாவின் ஃபுல் மூன் சேல் அப் டு 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறதுக்கு கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சிட்டி ஃபாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். திஸ் இஸ் விஜய் ஸ்ருதி. இன்னைக்கு என் கூட தாவிகா மாநில செய்தி தொடர்பாளர் திரு முகில் வீரப்பன் அவர்கள் தான் என்னோட இணைஞ்சிருக்காங்க. அரசியல் களம் குறித்து நிறைய விஷயங்களை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் சார், வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கேன். சூப்பர் சார். இப்போ விஜய் அவர்கள் வந்துட்டு புதுச்சேரியில் இன்னைக்கு பிரச்சாரம் தொடங்க ஆரம்பிச்சிட்டாரு. விஜய் அவர்கள் நின்னாலும் நியூஸு, உட்காந்தாலும் நியூஸு அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ போயிட்டு இருக்கு மீடியாவில். இப்போ ரீசெண்டாக நாமினேஷனில் கூட அவருக்கு இருந்த கேஸ் எதுவுமே அவர் வந்துட்டு அதில் மென்ஷன் பண்ணலன்ட்டு ஒரு பிரச்சனையை அடுத்து உருவாக்குறாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தேர்தல் வழக்குகள் எல்லாம் தீர்வாகாது. பெரம்பூர் தொகுதியில் அவர் களமாடுகிற போது இருந்த வழக்குகள் சுழியம் 0. ஆனால் திருச்சியிலே அவர் பதியும் போது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. 5 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதுவும் முக்கியமானது என்னென்னா, மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் கூட்டம் கூட்டியது அப்படிங்கிற ஒரு செய்தி. மடையர்களுக்கு சொல்லுவோம், வாக்குகள் வந்து மனிதர்களிடம்தானே கேட்க முடியும். சில பேரை போல எருமைகளிடமாக கேட்க முடியும், இல்லை நாய்களிடம் கேட்க முடியுமா? சில பேர் அதிலையும் வித்தியாசமாக மாடுகளிடம் வாக்கு கேட்டார்கள், காடுகளிடம் வாக்கு கேட்டார்கள், கடலிடம் வாக்கு கேட்டார்கள். எங்கள் தலைவர் மக்களிடத்திலே வாக்கு கேட்பதை எப்படி மக்கள் ஆர்ப்பரித்து வரவேற்கிறார்கள்? ஏன்னா நாங்களாக போய் பிடிச்சி இழுத்துட்டு வந்து நில்லுங்கன்னு சொன்னோமா, இல்லை 200 ரூபா 300 ரூபா கொடுத்து பணம் கொடுத்து கூட்டிகிட்டு வந்த கூட்டமா? தன்னியல்பாக யார் எங்கேருந்து வர்றானே தெரியாத அளவிற்கு மக்கள் கூடுகிறார்கள். எப்படி இவ்வளவு பெரிய கூட்டம் வருதுன்னு உளவுத்துறையாலேயே கணிக்க முடியல, எங்களால் எப்படி கணிக்க முடியும்? ஆக அதெல்லாம் வந்து தேர்தலுக்கு பிறகு காலாவதியாக போகிற வழக்குகள், அதெல்லாம் எதிர்கொள்வதற்கு தயாராகத்தான் இருக்கிறோம். களம் எங்களது. அதே மாதிரி நாமினேஷன்ல இன்னொரு பிரச்சனையும் கொண்டு வந்தாங்க. ஒரு இதில் நாமினேட் பண்ணும்போது 51 வயசுன்னு போட்டிருக்காரு, இன்னொரு 52 வயசுன்னு போட்டிருக்காரு. எதுதான் அவருடைய உண்மையான வயசு அப்படின்ட்டு. அதாவது அவர் என்ன பண்ணாலும் எனக்கு என்னன்னா, எல்லா தலைவர்களும் இந்த மாதிரி நாமினேஷன் பண்ணும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருமா, இல்லை இவர் ஏதாச்சும் போறனால தான் இவ்வளோ பிரச்சனைகள் வருதா? பேப்பரை வந்து சுண்டி விரலால் பிடிச்சாரா, கட்டை விரலால் பிடிச்சாரா, ஆள்காட்டி விரலால் பிடிச்சாரா, அதையெல்லாம் அதிகாரிகிட்ட கொடுக்கும்போது கை நடுக்கம் ஏற்பட்டுச்சா, உதட்டு சிரிப்பு இருந்ததா, முகமலர்ச்சி ஏற்பட்டதா, சோகமாக இருந்ததா? இந்த அள்ளுச்சில்களுக்கு வேலை எல்லாம் இப்போ என்னென்னா, எங்கள் தலைவரை உச்சி முதல் உள்ளங்கால் வரை ரசிப்பதையே வேலையாக வைத்திருக்கிறார்கள். ஆகையால் இப்போ அவருக்கு வயசு உண்மையிலேயே சொல்லப்போனால் 51.9 மாதம். மாதத்தையும் குறிப்பிடணும், நாளையும் குறிப்பிடணும், நிமிடத்தையும் குறிப்பிடணும், நொடியையும் குறிப்பிடணும்னா மற்றவெல்லாம் அதை பண்ணுறாங்களாங்கிறது எங்களுக்கு தெரியல. அதனால் 6 மாதத்தை கடந்து விட்டாலே அது 52 வயசை நம்ம தீர்மானிக்க முடியும். ஆனால் 9 மாதம் ஆயிடுச்சு. அப்படிங்கிறதுனால தான் சில இடத்துல, ஒரு இடத்துல 51, சில இடத்துல, அதாவது ரெக்கார்ட் பூர்வமாக 51, இன்னொரு ரெக்கார்ட் பூர்வமாக பார்த்தா இப்போ வாக்குப்பதிவு வந்து எப்படி கணக்கிடுறாங்கன்னா, 3 மாதத்துக்கு ஒரு தடவை மறுபரிசீலனை பண்ணுறாங்க, 3 மாதத்துக்கு ஒரு தடவை புதிய வாக்காளர்கள் சேர்ப்பு நடத்துகிறாங்க. இப்போ அதுலேயே வந்து வயசை கூட்டிகிட்டே போகிற ஒரு சூழல் இருக்குது. 17.9 மாதம் வந்துச்சுன்னா ஓட்டு சேர்க்க மாட்டோம், 18.1 நாள் வந்துருச்சுன்னா ஓட்டு சேர்த்துக்குவோம். இதானே இயல்பு. அப்போ எங்கள் தலைவருக்கு 51 வயசா 52 வயசாங்கிறது மாத கணக்குலையும் நிமிட கணக்குலையும் சொல்ல வேண்டிய இடத்துக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கணும். வேறு என்ன செய்கிறது? அதனால் தலைவருக்கு 51.25 வயசுன்னு நான் சொல்கிறேன்.
ஓகே ஓகே சார். சார் இப்போ அடுத்து புதுச்சேரியில் அவர் பிரச்சனை ஆரம்பிச்சிட்டாரு, பெரம்பூர்லையும் திருச்சிலையும் பிரச்சனை முடிச்சிட்டாரு. இப்போ இன்னும் நிறைய தொகுதியில் அவர் கவர் பண்ண வேண்டிய இருக்குல்ல, அப்படிங்கிறப்போ நாட்கள் ரொம்ப கம்மியா இருக்குங்கிறப்போ எல்லா இடத்துலையும் கவர் பண்ணிட முடியும்னு நினைக்கிறீங்களா? இவரே போய் எல்லா இடத்துக்கும் போவாரா இல்லை எப்படி இருக்கும்? எப்போதுமே ஒரு புயல் மையம் கொள்ளுதுன்னு சொன்னால் மையத்தில் மட்டும் மழை பெய்யுமா? இல்லை. அதை சுற்றி ஒரு 60 கிலோமீட்டர் 70 கிலோமீட்டருக்கு அடிச்சு நொறுக்கும்ல, அதுதான் எங்கள் தலைவர் வந்து ஒரு புயல் மையம். அந்த மையம் இப்போ பாண்டிச்சேரியில் மையம் கொண்டு இருக்குன்னா அது கடலூர் சிதம்பரம் வரை அந்த புயல் மையம் கொண்டு அடிக்கும். அப்படி ஒரு எழுச்சி உருவாகுது. ஸோ அப்போ அவர் பாண்டிச்சேரி போனால் கடலூர் போன மாதிரி. ஆமாம், அப்படி தான் இப்போ இருந்துகிட்டு இருக்கு. இன்னொன்று என்னென்னா அதை விட கூடுதலாக பாண்டிச்சேரியில் மையம் கொண்டாலோ திருச்சியில் மையம் கொண்டாலோ அந்த புயல் டோட்டல் தமிழ்நாடை மட்டும் அதிர்ச்சிக்குள்ளாக்குறதுனா இப்போ பெரிய பிரச்சனையாக இருக்குது எதிர்க்கட்சிகளுக்கு. பெரம்பூரில் மையம் கொண்டிருந்த புயல் தூத்துக்குடியில் அடிக்குது. ஏனென்றால் ஒரு நாளைக்கு அப்படி சும்மா அவர் மைக்கை பிடிச்சி 2 வார்த்தை சொன்னால் ஒரு நாளைக்கு 5.5 கோடி பேர் அவரை பார்க்கிறார்கள் இணையவழி தளத்தில். அப்படிங்கும்போது அந்த புயல் பெரும் புயல் தானே, அது மக்களை பாதுகாக்கிற புயல். வெறும் காற்று மட்டும் அடிச்சுட்டு போகல, வெறும் மழையாக கொட்டுற புயல் இல்லை, ஒரு மென்மையான புயலாக மக்களிடத்தில் போய் சேருகிற இடத்தில் எங்கள் தலைவர் இருக்கிறார். இன்றைக்கி நீங்கள் பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ தான் போயிட்டே இருக்கார். காலைல 8:30 தான் கிளம்புறாங்க அண்ணன். ஏன்னா அதுக்கு முன்னாடி காணொளி வாயிலாக எல்லாத்தையும் பேச வேண்டிய பொறுப்பு கடமை தலைவருக்கு இருக்குது. எங்களை எல்லாம் எப்படி வழிநடத்த வேண்டும், எப்படி பிரச்சாரங்களுக்கு போக வேண்டும் என்பதை இணையவழி தளத்தில் இப்போ எங்களுடைய குழு இருக்குல்ல, 20 பேர் கொண்ட நட்சத்திர பேச்சாளர்கள் குழு இருக்குன்னா அவங்க காலையில் ஒரு தலைவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த லைனில் வந்துடுறாரு. எதை எங்கெங்கே எப்படி பேசணும், ஒவ்வொரு நாளும் அறிவுரைகள். அது மட்டும் இல்லை, எங்கள் இதுக்கு மட்டும் கிடையாது, வேட்பாளர்களுக்கு 234 பேர் ப்ளஸ் 30 பேருக்கும் வந்து என்ன நடக்குது, அங்கே என்ன போயிட்டுருக்கு, எங்கேருந்து கம்ப்ளைண்ட் வருது, அந்த கம்ப்ளைண்ட்டை நீ எப்படி சரி பண்ண போகிற, எந்த மாதிரி நீ போய் ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்க, இந்த பணிகளை காலையில் 4 மணிக்கே அவர் தொடங்கிடுறாரு. 4 மணிலேருந்து 8 மணி 9 மணி வீட்டில் ஓய்வாக இருப்பதும் ஏதோ கண்ணுக்கு தெரியும். ஆனால் அவர் ஓய்வாகவே இல்லை, அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கிறார். மூளை ஓடிக்கிட்டே இருக்குது. என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம், எந்த வேட்பாளர் கொஞ்சம் டம்மியாக நிற்கிறான், வேலை செய்யாமல் இருக்கிறான், உடனே முடுக்கி விடுகிற வேலையை எங்கள் தலைவர் முன்னாடி நின்று செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ காலைல 8:30 மணிக்கு கிளம்புனாங்க. இப்போ தான் பாண்டிச்சேரி நெருக்கி கிட்டத்தட்ட தொட்டுட்டார், எல்லையை தொட்டுட்டார். நம்ம பார்த்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில், பேசி கொண்டிருக்கிற நேரத்தில் லட்சக்கணக்கானவர்கள் கூடி நிற்கிறாங்க. நேற்றைய தினம் இந்த இந்திய திருநாட்டினுடைய பிரதமர் அவர்கள் பாண்டிச்சேரி மாநிலத்துக்கு வந்தாங்க. ஒரு இடம் அவங்க ஒன்று போட்டாங்க நேற்று. இவ்வளோ பெரிய எழுச்சி எங்கேயுமே இல்லை. ஒரு பிரதமருக்கு இல்லாத எழுச்சி என் தலைவனுக்கு இன்றைக்கு பாண்டிச்சேரி பார்க்கிறது என்றால் கிட்டத்தட்ட அங்கே 30 வேட்பாளர்கள், 2 வேட்பாளர்கள் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள். அதில் பார்த்திங்கன்னா ஜாய் ஜரவணன் திருபுவனை தனித்தொகுதி, அஷானா சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் காரைக்கால் தெற்கு தொகுதியில், சுவாமிநாதன் முன்னாள் பிஜேபியினுடைய தலைவராக இருந்து தூக்கி வீசிட்டு தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கையை உடன்பட்டு வந்து நிற்கிற ஒரு தலைவர்கள் ஒருவர் லால்பேட்டை தொகுதியிலே அவர் களம் காணுகிறார். பெரியசாமி நெட்டாங்குப்பத்தில் நெட்டப்பாக்கம் அப்படிங்கிற இடத்துல நிற்கிறாங்க. பிரகாஷ்குமார் முத்தியால்பேட்டை, தனவேலு பாகூர் முன்னாள் எம்எல்ஏ, ராஜ்பவன் முன்னாள் ஐஜி, சிவா உப்பளம் தொகுதி. ஏற்கனவே உப்பளம் தொகுதியில் தலைவர் பிரச்சாரத்துக்கு போனதுனால இப்போ உப்பளம் தொகுதியில் இல்லாமல் ஒரு 3-4 தொகுதி, முதல்ல மொத்தம் 28 தொகுதிக்கு கேட்டது, அவர்கள் கொடுத்தது தேர்தல் கமிஷன் வெறும் 4 தொகுதி. இப்போ அங்கே இருக்கிற தொகுதிகள் வந்து இங்கே வந்து ஒரு மாநகராட்சி கவுன்சிலர் என்ன தொகுதி வரையறை இருக்கோ அதே தொகுதி வரையறை தான் பாண்டிச்சேரியில். அப்படிங்கும்போது அந்த 28 தொகுதியும் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம். வெறும் 4 இடத்துல மட்டும்தான் பேசுவதற்கு அனுமதிச்சாங்க. அதுலேயும் இப்போ ஒரு இடம் போக முடியாதுன்னு தலைவர் அறிவிச்சிட்டார். ஏன்னா நான் போகிற நேரம் உச்சி வெயிலாக இருக்கும், மக்கள் கிட்டத்தட்ட காலையிலேருந்தே காத்திருக்க வேண்டிய சூழல் அங்கே ஏற்பட்டிருக்கும். அதனால் வெயிலை தவிர்ப்பதற்காக ஒரு 3 இடங்களில் மட்டும் இன்றைக்கி வச்சுக்கலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணி இப்போ 3 இடத்துல பிரச்சாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் போய்கிட்டுருக்கு. அதில் தவளைக்குப்பம், தட்டாஞ்சாவடி, கடலூர் அந்த சாலை, இதில் முதல்ல கடலூர் சாலையில் தான் இப்போ பேச போகிறாங்க, அடுத்து தட்டாஞ்சாவடியில் பேசுகிறாங்க, அதுக்கப்புறம் தவளைக்குப்பம். இந்த 3 இடத்துல வந்து அவங்க முடிவு பண்ணி இன்றைக்கி அடிக்கிறாங்க பாண்டிச்சேரியில். பாண்டிச்சேரியும் நமதே அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீ எத்தனை பிரதமரை கொண்டாந்து இறக்குனாலும் இங்கே வேலைக்காகாது பாண்டிச்சேரி. நிச்சயமாக 30க்கு 30 தட்டி தூக்குகிறோம் தமிழக வெற்றி கழகம். சார், ஆனால் நீங்கள் சொன்னீங்க பிரதமர் நேற்று வந்தாருன்னா, ஆனால் அவர் வந்ததும் தெரில போனதும் தெரில, அதுதான் உண்மை ஆக்சுவலி. பட் இப்போ நீங்கள் சொன்னீங்களா பாஜகலேருந்து நிறைய பேர் இங்கே வந்திருக்காங்கன்னு. பாஜக எங்களுடைய எதிரி அப்படின்னு சொல்லும் போது பாஜகலேருந்து ஒருத்தவங்க வந்தவங்கள எம்எல்ஏ ஆக்குனது வந்துட்டு கட்சிக்கு அது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இலையுதிர் காலம் வந்தால்தான் பூக்காலம் தொடரும். இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற காலமே இலையுதிர் காலம். இலைகளை உதிர்த்து விட்டு
பூக்கள் பூக்கிற தருணம், பூக்கள் தமிழக வெற்றி கழகம், இலைகள் பாஜக. ஆக நீங்கள் ஒரு கேள்வியை கூட கேட்கலாம், இலைகள் இருந்தால் தானே பூக்கள் பூக்கும் அப்படின்லாம் ஒரு கேள்வியை கூட நீங்கள் வைக்கலாம். எல்லாம் அந்த இலைகள் நச்சு இலைகள். ஆகையால் புதிய பூக்கள் பிறக்கிறது. இந்த பூக்கள் இன்றைக்கு பாரதிய ஜனதாவிலிருந்து புதிய கொள்கையை, புதிய சித்தாந்தத்தை ஏற்றிருக்கிற எமது கட்சியினுடைய இப்போ முன்னணி பொறுப்பாளர்கள் ரொம்ப தெளிவாக, அவங்கெல்லாம் ஆர்எஸ்எஸ் கிட்ட எல்லாம் பயிற்சி பெறலை, பாஜகவில் இருந்தாங்க, அவ்வளோதான். ஆர்எஸ்எஸ் பயிற்சி பெற்றவர்கள் தான் இப்போ ஆபத்தானவர்கள். அதில் ரொம்ப தலைவர் தெளிவாக. ஸோ பாஸ்ட்டை பற்றி இல்லாமல் நீங்கள் எங்கள் கட்சிக்கு வந்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் வந்துட்டு இனிமேல் புது ஆளாக நாங்கள் பார்ப்போம். ஆமாம், நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா எல்லா கட்சியிலையுமே வந்து இப்போ சனாதன குறிக்கோளோடு இருக்கிற நபர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. திமுகவில் சனாதனம் இல்லையா சொல்லுங்கள்? அப்போ ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொன்ன பெருந்தகை பேரறிஞர் அண்ணாவுடைய கொள்கை வெளிப்படி அந்த இயக்கம் இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும். மாற்றாந்தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு என்று மனம் பரப்பிய பெருந்தகை பேரறிஞர் அண்ணாவுடைய கூற்றை திமுக இன்றைக்கும் கையில் எடுத்திருக்கானா? இல்லை. அதனால் கட்சி கொள்கைகள், கோட்பாடுகள் ஒரு உரம் இருந்தாலும் ஒரு கொள்கையை தனதாக்கி கொண்டு ஏற்றுக்கிறோம். இப்போ எங்களில் வந்து நாங்கள் பெரியாரை கொள்கை தலைவராக வைத்திருக்கிறோம். அதில் நுணுக்கமாக எங்கள் தலைவர் என்ன செஞ்சார், கடவுள் மறுப்பு கொள்கை மட்டும் நாங்கள் உடன்படவில்லை அப்படின்னு தெளிவாக சொல்லி தான் தந்தை பெரியாரை நாங்கள் வந்து, ஆனால் சாதி ஒழிப்பிலே எங்கள் தலைவர் வந்து சரியாக இருக்கிறாங்க. அதான் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிற அந்த வள்ளுவனின் தத்துவ கோட்பாட்டை தமிழகத்திற்கு வழங்கியிருக்கிறார். ஆகையால் நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறோம். நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் சரி, ஆர்எஸ்எஸ் சித்தாந்தங்களை உள்ளடக்கி கொண்டு எங்களை ஆர்எஸ்எஸ்ஸாக மாற்றக்கூடியவர்கள் எவரும் வர முடியாது. நாங்கள் வேணால் எங்கள் கொள்கைக்கு அவங்கள மாற்றுவோமே ஒழிய அவங்க கொள்கைக்கு நாங்கள் உடன்பட முடியாது. ஓகே சார், சிறப்பு சார். அடுத்தபடியாக இப்போ வந்துட்டு திமுகவில் ஊழல் பண்ணுறாங்க, எங்களுடைய ஆட்சியில் ஊழல் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் பிரச்சாரம் பண்ணுறீங்க, கரெக்டாக? இப்போ சோஷியல் மீடியாவில் ஒரு விஷயம் போயிட்டுருக்கு, நான் அதை கேட்குறேன். இப்போ மதுரவாயில் தொகுதியில் வந்துட்டு எம்எல்ஏ கேண்டிடேட்டாக தாவேக்கல நிற்கிறது வந்துட்டு ரேவந்த் அவர்கள். ரேவந்த் அவர்கள் ரோஹிணி தேட்டர் ஓனர். அங்கே ஒரு படத்துக்கு பிளாக் டிக்கெட்டே 2000 3000 வைக்கிறாங்க. ஒரு தேட்டர்லேயே ஊழல் பண்ணுறாங்க. அவர் எப்படி எம்எல்ஏ வந்தால் ஊழல் பண்ண மாட்டாங்கன்னு நிறைய பேர் கமெண்ட்ஸில் போட்டு நான் பார்த்தேன். இதுக்கு நீங்கள் என்ன சொல்லுங்க? இல்லை, இப்போ அவர் வித்தாருங்கிறது சான்று ஏதாவது இருக்கா? ஒன்றும் சான்று கிடையாது. இல்லை வீடியோ ஆதாரம் இருக்கா? இல்லை, சொல்றாங்க இவர் தான் வித்தது, இவர் தான் வித்தது அப்படிங்கிறாங்க. சொல்றதுக்கெல்லாம் ரசிகர்கள் நிறைய படத்துல டிக்கெட் வாங்கினவங்க நான் சொல்கிறேன், திமுக காரன் தான் சம்பாரிச்சேன் எங்கள் தலைவரை வச்சு. நான் ஆதாரம் காட்டவா? திமுக காரன் கள்ள டிக்கெட் விற்றுருக்கான். இப்போ கள்ளச்சாராயம் விற்றதை போல கள்ள டிக்கெட்டும் விற்றான் திமுக. எங்க ரோஹிணி தேட்டிலே விற்றுருக்காங்க. அதெல்லாம் இல்லைன்னு நீங்கள் மறுப்பதற்கு இல்லை. எங்கள் தலைவரை வைத்து சம்பாதித்தது அதிகம். நான் என்ன கேட்குறேன்னா, அப்படி ஒரு கள்ள டிக்கெட்டை அல்லது போலியான டிக்கெட்டை அல்லது கட்டணம் கூடுதல் டிக்கெட்டை ஒருவர் விற்கிறான் என்றால் சட்டம் எதுக்கு இருக்குது? சட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்கள் எதற்காக இருக்கிறார்கள்? உடனடியாக அவர்களை கைது பண்ணி சிறையில் அடைக்கலாம்ல, ஏன் அதை செய்யலை? சரி, இப்போ திமுக ஊழல் செய்யறாங்கன்னு தான் நமக்கு தெரிஞ்ச விஷயமாச்சு. இவர் வந்துட்டு ஆல்ரெடி அவர் செஞ்சாரங்கிறதுக்கு சாட்சிகள் இல்லை. நான் இப்போவும் சொல்கிறேன், அவர் பண்ணியிருந்தா கைது பண்ணியிருக்கலாமே, ஏன் பண்ண முடியல? அவர் தேட்டர் ஓனர், அவருக்கு வர்ற வருமானமே. இப்போ இன்னொன்று, அவரெல்லாம் போய் கள்ள டிக்கெட் விற்று வருமானத்தை பெருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர் இயற்கையாகவே பெரிய கோடீஸ்வரன். அப்படிங்கும்போது அவர் போய் கள்ள டிக்கெட் விற்று காசு பார்க்கணுமா? ஸோ அது அவர் பண்ணதில்லை, அதுக்கு கீழே இருக்கிறவங்க அது அவருக்கு கீழே இருக்கிற திமுக காரனே பண்ணிவிட்டு திமுகவே வந்து எம்எம்ஏல பள்ளி போடுற நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. கரூரில் தான் பார்த்தோம்ல, எல்லா விஷயத்திலையும் நாங்கள், அதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு வரலாற்று பொக்கிஷமாக சொல்லுது, மன வலியோடு வேதனையோடு நாங்கள் சொல்லுகிறோம். புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கவயலில் நடைபெற்ற மலந்தண்ணீர் பிரச்சனையில் மலத்தை கண்டுபிடித்தவர்களே இன்றைக்கி குற்றவாளியாக இருக்கிறார்கள். மலந்தண்ணியை குடித்தவர்களே குற்றவாளியாக்கி வைத்திருக்கிறார்கள் இந்த திமுக அரசு. நீங்கள் அதே மாதிரி கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதி மரணத்தில் பார்த்தீங்கன்னா, அது இயற்கை மரணம். அது அவன் தற்கொலை பண்ணிக்கிட்டா, 3வது மாடியிலேருந்து குதித்து தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு சொல்லிட்டு ஒரு பொம்மையை மேலிருந்து தூக்கி போடுகிற காவல்துறை நம்ம பார்த்துருக்குறோமா? பொம்மைக்கு உயிர் உண்டா? பொம்மைக்கு மனநிலை உண்டா? அந்த பொம்மை யோசிக்குமா? ஒரு மனித உயிர் என்பது, ஒரு மனித ஆற்றல் என்பது யோசித்து எந்த இடத்தில் விழுந்தால் நாம் தற்கொலை செய்து கொள்ளலாம், எந்த இடத்தில் விழுந்தால் நாம் சாகலாம் என்பதை அவள் தீர்மானிக்கக்கூடியது. ஆனால் அவள் 3வது மாடியிலிருந்து விழவில்லை என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அந்த வழக்கையும் ஊற்றி மூடிய இயக்கம் திமுக. நான் ஏன் அந்த ரெண்டையும் குறிப்பிட்டு சொல்கிறேன்னு சொன்னால், இதுபோல் எண்ணற்ற அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் மரணத்தில் நீங்கள் பாருங்கள், 2 ரவுடிகளை சுட்டுக் கொன்றார்கள். 2 ரவுடிகளும் தான் பணபேரம் நடத்தியவர்கள். விசாரணையை தொடங்க வேண்டியதே அவர்களிடம் இருந்து. ஆனால் அவர்களை என்கவுண்டர் செய்தார்கள். என்கவுண்டர் என்கிற பெயரில் போலி என்கவுண்டரை செய்தார்கள். அப்போ திமுக அரசு எல்லா வகையிலும் குற்றவாளிகளை பாதுகாக்கிற அரசாகத்தான் தமிழ்நாடு இருக்கிறதே ஒழிய யாரையும் வந்து குற்றவாளிகளை கைது பண்ணணுங்கிற நோக்கம் இல்லை. அந்த வகையில் தான் இந்த கூடுதல் கட்டண அந்த டிக்கெட்டையும் இவர்கள் விற்றார்கள். இவர்களே மூடி மறைத்து கொண்டார்கள். சட்டம் தன் கடமையை யாராக இருந்தாலும் செய்ய வேண்டிய பொறுப்பில் அமைச்சர்களோ அல்லது அதிகார வர்க்கமோ அல்லது முதலமைச்சரோ இருக்க வேண்டும். ஏன் இல்லாமல் போனார்கள் அப்படிங்கிறதான் தாவேக்காவுடைய கேள்வியாக இருக்கிறது. அதுக்கு பதில் சொல்லட்டும். சொன்னாங்களா? சொல்ல மாட்டாங்கல்ல. நாங்கள் தான் வந்து ஆம்ஸ்ட்ராங்கை கொலை பண்ணணும்னு ஒத்துக்குவாங்களா?
இல்லை நாங்கள் தான் வந்து ஸ்ரீமதி மரணத்தை ஊற்றி மூடணும்னு ஒத்துப்பாங்களா? இல்லை நாங்கள் தான் மலந்தண்ணி பிரச்சனையை வந்து கவுத்து விட்டோம்னு சொல்லி ஒத்துப்பாங்களா? குற்றங்கள் அனைத்தும் செய்ய வேண்டிய மிக முக்கியமான இயக்கமே திமுக தான். குற்றத்தை செய்கிறார்கள், குற்றத்தை மறைக்கிறார்கள். குற்றவாளிகள் அவர்கள்தான். மக்கள் தீர்ப்பளிக்க காத்திருக்கிறார்கள். சார், இப்போ திமுகல ஊழல் நடக்குது அண்ட் இப்போ தாவேக்கால வந்துட்டு விஜய் அவர்கள் கண்டிப்பா ஊழல் செய்ய மாட்டார் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம். பிகாஸ் அவர்கிட்ட இல்லாத பணம் இல்லை. பட் தாவேக்கா கீழே நிறைய எம்எல்ஏக்கள் இருக்காங்க, நிறைய தொண்டர்கள் இருக்காங்க. ஸோ இந்த எம்எல்ஏக்கெல்லாம் எல்லாருமே வந்துட்டு ஊழல் பண்ண மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? அப்படி பண்ணாலும் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழும்புது. ஸோ இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? அதனால தான் 264 வேட்பாளர்களை மேடையில் வைத்துக்கொண்டு எங்கள் தலைவர் சத்தியப்பிரமாணம் வாங்கியிருக்கிறார். யாரும் மீற மாட்டாங்க. எல்லா 234 பேரும் மீற மாட்டாங்க. மீறினா உடனடியாக நடவடிக்கை. எங்களை போன்றவர்கள் விடவே மாட்டோம். நாங்கள் ஊழலுக்கு எதிராக பேசக்கூடியவர்கள், நாங்கள் தெருவில் இறங்கி பேசக்கூடியவர்கள். ஸோ அது உங்க கட்சிக்காரங்களே ஊழல் பண்ணியிருந்தாலும் நீங்க கண்டிப்பா அது விடவே மாட்டோம். தலைவருடைய பார்வை கொண்டு போய் அவர் ஊழல் பண்ணியிருக்கா உடனடியாக நீக்குங்கன்னு சொல்லுவோம். அந்த அதிகாரம் எங்கள் தலைவர் எங்களுக்கு கொடுத்துருக்கா. ஏன்னா நாங்கள் தெருக்களில் போய் பேசக்கூடியவர்கள் அவமானப்பட்டு விடக்கூடாது. அதில் தலைவர் ரொம்ப கவனமாக இருக்கிறார். நாங்கள் இப்போ சொல்கிறோம், எந்த சட்டமன்ற உறுப்பினரும் சொத்து கணக்கை வந்து ஜெயிச்சோன்னு காட்டுன்னு சொல்ல போகிறார் எங்கள் தலைவர். காட்டிட்டு உனக்கு மாத வருமானம் என்ன, அந்த வருமானத்தில் தான் அவன் குடும்பம் ஓடும். இது அவர் நிலைநாட்டலன்னு நீங்கள் சொல்லுவாங்க. நான் இதை அவர் நிலைநாட்டிட்டாருன்னா பெரிய விஷயம். இல்லை இது கண்டிப்பாக பண்ண போகிறாங்க. ஏன்னா எங்களுடைய ஆலோசனை கூட்டத்தில் நாங்கள் வந்து சில இடங்களில் வந்து நாங்கள் எமோஷனல் ஆகிறோம். எங்களுக்கு பிரச்சனை இருக்குது. தெருக்களில் போய் நாங்கள் பேசக்கூடிய மக்கள்கிட்ட பேசக்கூடியவங்க, நேரடியாக பேசக்கூடியவங்க, எங்களை மக்கள் கேள்வி வைக்கிற போது, உங்களை போன்றவர்கள் கேள்வி வைக்கிற போது நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் நாங்கள் இருக்கிறோம். அப்போ அந்த பதில் சரியாக இருக்க வேண்டும். அந்த பதில் சரியாக இருக்க வேண்டுமானால் சட்டமன்ற உறுப்பினர்கள் சரியாக இருக்க வேண்டும். அங்கே ஊழல் நாங்கள் இன்னொன்று கண்காணிப்பு குழுவை உருவாக்க இருக்கிறார். ஆமாம், சட்டமன்ற உறுப்பினர்களை கண்காணிக்கக்கூடிய வகையில் கண்டிப்பாக ஒரு டீம் உருவாக்க போகுது. எப்படி பெண்களை பாதுகாப்பதற்கு வேலுநாச்சியார் படையை ஒன்று உருவாக்க போகிறோம், அதனை கண்காணிப்பதற்கு ஒரு படை. நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் காவல்துறையெல்லாம் விட்டுருங்க, உளவுத்துறை விட்டுருங்க, ஆனால் வேலுநாச்சியார் படை தமிழ்நாடு முழுக்க அன்யூனிஃபார்மில் செயல்பட போகிறாங்கங்கிறத அறிவிச்சிட்டார். தேர்தல் அறிக்கையிலே வந்துருச்சு. அந்த அன்யூனிஃபார்ம் அந்த வேலுநாச்சியார் படையில் யாராவது ஏதாவது தப்பு பண்ணால் அதை கண்காணிப்பதற்கு ஒரு படை. ஆக ரொம்ப துல்லியமாக வந்து தலைவர் முடிவெடுத்திருக்கிறாரு. சட்டமன்ற உறுப்பினர்களை கண்காணிக்கக்கூடிய வகையிலும் ஒரு படை உருவாக்க போகிறார்கள். அது காமராசர் படையாக இருக்கக்கூடும். ஏன்னா ஊழல் அல்லாத நல்லாட்சி தந்த மகத்தான மாபெரும் தலைவன் காமராஜர். அதனால் அவர் பெயரில் கூட ஒரு பறக்கும் படை, காமராசர் பறக்கும் படை அல்லது காமராசர் ஊழல் ஒழிப்பு படை என்கிற படையை அவர் உருவாக்குவார். அதில் எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் வந்து யாராவது பிசினஸ் முடிஞ்சு போச்சு. ரொம்ப கவனமாக தான் கையாண்டுட்டு இருக்கிறார் எங்கள் தலைவர். நிப்பாட்டி இருக்கிற வேட்பாளர்களும் சத்தியம் வாங்கிட்டு தான் நின்றுருக்காங்க. பார்க்கலாம், காலம் அதற்கெல்லாம் பதில் சொல்ல காத்திருக்கு. படைகள் பேரே பயங்கரமா இருக்கு, வேலுநாச்சியார் படை, காமராஜர் படை அப்படின்ட்டு. ஓகே சார், இப்போ நீங்க சொன்னீங்கல்ல திமுக காரங்க 200 300 ஒரு ஓட்டு கொடுக்குறாங்கன்னு. தாவேக்கா காரங்களும் பிரச்சனை பண்றாங்க. அவங்க ஏதாவது காசு கொடுக்குறாங்களா? அந்த இதற்கு ஏதாவது செலவு பண்றாங்களா? ஏன்னா இப்போ எப்படியும் பிரச்சாரம் பண்ணணும்னா செலவு பண்ணணும். அது என்ன மாதிரி செலவு பண்றாங்க? இல்லை, தொண்டர்களுக்கு செலவழிப்பது என்பது செலவு கணக்கில். இப்போ இன்னும் ஒரே ஒரு செய்தி, தேர்தல் கமிஷன் அங்கீகரித்திருக்கிற விஷயம் என்னவென்றால், நாமினேஷன் தாக்கல் பண்ணி அவர் வந்து உறுதி செய்யப்பட்ட வேட்பாளர் பட்டியலில் வரும்பொழுது தான் செலவு கணக்கே தேர்தல் கமிஷன் எழுதக்கூடும். அதற்கு முன்னாடி எந்த செலவு கணக்கும் எழுத முடியாது. இப்போ எங்கள் வேட்பாளர், இப்போ தலைவர் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டாரே ஒழிய வேட்பாளர் இவர் தான் சொல்லி இன்னும் தேர்தல் கமிஷன் அங்கீகரிக்கலை. அது வேட்பாளர் பட்டியல் வெளிவர்ற நாளையிலேருந்து தான் அது முடிவுக்கு கொண்டு வருவாங்க. அதனால் இப்போ எங்கள் தொண்டர்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, களமிறங்கி விளையாடுறாங்க. அதற்கு கண்டிப்பாக வந்து சாப்பாடு கொடுத்து தான் சாப்பிட்டு தானே வேலை செய்ய முடியும். அதனால் அந்த அந்த அடிப்படை செலவுகளை மக்களுக்கு ஏதாவது கொடுக்குறாங்களா? இல்லை, அப்படியெல்லாம் மக்களுக்கு மக்கள் இப்போ என்னென்னா வாக்கு செலுத்தி தரப்போகிறார்கள். நான் உங்களுக்கு வாக்கு தருகிறோம் என்று உறுதி கூறுகிறார்கள். மக்களிடத்தில் யாருக்கும் பணம் கொடுக்க வேண்டிய நிலைமையில் தாவேக்காவும் இல்லை, கொடுக்க வேண்டிய வசதியும் நம்மளிடத்தில் இல்லை. கொள்ளையடித்து வைத்திருப்பவர்கள் கோடிக்கணக்கிலே வந்து வாரி சுருட்டி வைத்திருக்கிறார்கள். அதனால தான் கொடுக்கறத வாங்கிக்கோங்க, ஓட்டு எங்களுக்கு. ஆமாம், அது நாங்கள் சொல்லலை, மக்களே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நீ எவ்வளவு வேணாலும் கொடு, வாங்கிக்கிறோம், நாங்கள் யாருக்கு ஓட்டு போடணுங்கிறத நாங்கள் தீர்மானிச்சுக்கிறோம் அப்படிங்கிற வகையில் அஜித்குமார் படுகொலை நடந்ததே கோயில் திருத்தலத்தின் கோபுரத்தில் இருக்கிற தானிய குதிருக்குள் கோடிக்கணக்கான பணங்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்ததை கண்டறிந்ததால் தான் அஜித்குமார் படுகொலை என்பது இன்றைக்கு வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கோபுரங்களிலும் இப்பொழுது பணங்கள் பதுக்கப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தை நாங்கள் எழுப்புகிறோம். அதை தேர்தல் கமிஷன் தான் வந்து பார்க்கணும். தேர்தல் கமிஷன் சில இடங்களில் அடாவடித்தனங்கள் கூடாது என்பதையும் நாங்கள் அறிவுறுத்துகிறோம். காரணம், திருமணத்திற்கு நகை வாங்கிட்டு போகிறவங்கட்டு நகையை பறிக்கிறாங்க, நகை வாங்க போகிற பணத்தை பறிக்கிறாங்க, பால் விற்றுட்டு வியாபாரம் பண்ணிட்டு வர்ற பணத்தை பறிக்கிறாங்க. ஆக எங்கள் கட்சி வேட்பாளர் கூட என்ன செஞ்சாங்கன்னா,
கையில் 1 லட்ச ரூபா பணத்தை எடுத்துகிட்டு போகிறாரு, அதை பிடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் அவர் சொன்னார், நான் வந்து ஒரு கேண்டிடேட்ஸ், நான் நட்சத்திர பேச்சாளர், நான் வந்து 2 லட்சம் வேற கொண்டு போகிறதுக்கு தேர்தல் கமிஷன் மட்டும் இல்லை சட்டமே அங்கீகரித்திருக்கிறது அப்படின்னு சொல்லி தன்னிலை விளக்கம் கொடுத்ததற்கு பிறகு அந்த பணத்தை திருப்பி ஒப்படைக்குது தேர்தல் கமிஷன். அப்போ பால் வியாபாரி, இன்னும் மாட்டு வியாபாரி, ஆட்டு வியாபாரிகளிடம் இருக்கிற பணத்தை பறிக்கிற செயல் கொடுமையானது. அதுவும் எங்கள் தங்கச்சிகளுக்கு திருமணமாக போகிற இந்த காலச்சூழலில் அவங்க நகை வாங்குறதுக்காக கொண்டு போகிற பணத்தையும் வாங்கி வருகிற நகையும் பறிப்பது அபத்தமானது. அதெல்லாம் நிறுத்தி கொள்ள வேண்டும் தேர்தல் கமிஷன். எங்கள் கட்சி ரொம்ப தெளிவாக போயிட்டு